ஹோலி காட் சேனல் மூலமாய் இந்த ஷெக்கினா நேரத்துல உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவரை ஆராதிப்பது நம்முடைய வாழ்வில் கிடைத்திருக்கும் பெரிய பாக்கியம். ஆண்டவருக்கு பிரியமானது என்ன தெரியுமா? தம்முடைய பிள்ளைகள் அவருடைய சத்தத்தை எழுப்புவதில் அதிக ஆர்வம் உள்ளவராய் இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்வில் கர்த்தரை துதிக்கும் சத்தம் எழும்பும் போது ஆண்டவர் நம்முடைய மத்தியில் இறங்கி வர போதுமானவராய் இருக்கிறார். ஆண்டவரை துதிக்கிற அல்லது ஆண்டவரை நம்பி இருக்கிறவர்கள் எப்பொழுதுமே எல்லாவற்றிலும் எல்லா நேரத்திலும் ஆண்டவரை துதிப்பதையே பிரதானமாய் வைப்பார்கள். இந்த வேளையில் எங்களோடு சேர்ந்து ஆண்டவர் மேல் நாம் வைத்திருக்கும் நம்பிக்கையை வெளிப்படுத்தி இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நம்பினோரை கர்த்தருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்லி இருக்கிறபடி இன்றைக்கு ஆண்டவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்களும் நானும் இந்த ஜீவன் உள்ள இயேசு கிறிஸ்துவை நாம் நம்புகிறோம். ஆமென். சேர்ந்து எங்களோடு ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துங்கள். உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கையா இருக்கிறது இயேசுவை பார்த்து சொல்லுங்கள். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நம்பினோரை கிருபை சூழ்ந்திடுமே. இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நம்பினோரை கிருபை சூழ்ந்திடுமே. இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். இயேசுவை நம்பினோர் மாண்டதில்லை, என்னென்ன துன்பங்கள் நேரிட்டாலும். இயேசுவை நம்பினோர் மாண்டதில்லை, என்னென்ன துன்பங்கள் நேரிட்டாலும். சிங்கத்தின் வாயினின்றும் ரட்சிப்பார், பங்கம் வராதென்னை ஆதரிப்பார். சிங்கத்தின் வாயினின்றும் ரட்சிப்பார், பங்கம் வராதென்னை ஆதரிப்பார். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நம்பினோரை கிருபை சூழ்ந்திடுமே. இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். சேர்ந்து சொல்வீர்களா? இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். நாசியில் சுவாசமுள்ள மாந்தரை நம்புவதல்ல தம் ஆலோசனை. நாசியில் சுவாசமுள்ள மாந்தரை நம்புவதல்ல தம் ஆலோசனை. கோர பயங்கர காற்றடித்தோம், கண்மலையில் கட்டும் வீடு நிற்கும். கோர பயங்கர காற்றடித்தோம், கண்மலையில் கட்டும் வீடு நிற்கும். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நம்பினோரை கிருபை சூழ்ந்திடுதே. சொல்லுங்கள். இம்மட்டும் காத்தவர் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். சொல்லுமா? இம்மட்டும் இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். இயேசுவை நம்பினோர் மாண்டதில்லை, என்னென்ன துன்பங்கள் நேரிட்டாலும்.
இயேசுவை நம்பினோர் மாண்டதில்லை. என்னென்ன துன்பங்கள் நேரிட்டாலும் சிங்கத்தின் வாயினின்றும் ரட்சிப்பார். பங்கம் வராதென்னை ஆதரிப்பார். சொல்லுங்கள், சிங்கத்தின் வாயினின்றும் ரட்சிப்பார். பங்கம் வராதென்னை ஆதரிப்பார். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நம்பினோரை கிருபை சூழ்ந்திடுமே. இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காற்றுன்னை நடத்துவார். இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேலாகிய இயேசுவே, இம்மானுவேல், இன்னமும் காற்றுன்னை நடத்துவார். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் பெற்றேன், ஏங்கி பறந்திடும் பக்தரோடே. இயேசுவின் நாமத்தில் ஜெயம் பெற்றேன், ஏங்கி பறந்திடும் பக்தரோடே. சேர்ந்தென்றும் வாழ்ந்திடும் ஐக்கியத்திலே, ஜெய கம்பீரமே உனக்குண்டே. சேர்ந்தென்றும் வாழ்ந்திடும் ஐக்கியத்திலே, ஜெய கம்பீரமே உனக்குண்டே. நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நம்பினோரை கிருபை சூழ்ந்திடுவே. இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காற்றுன்னை நடத்துவார். எல்லாரும் சொல்லுங்கள், இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காற்றுன்னை நடத்துவார். நெஞ்சமே நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நம்பினோரை கிருபை சூழ்ந்திடுவே. இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காற்றுன்னை நடத்துவார். இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காற்றுன்னை நடத்துவார். விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான், வறட்சி மிகுந்த காலத்திலும். சொல்லுங்கள், விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான், வறட்சி மிகுந்த காலத்திலும். பக்தன் வாழுது பாரிசத்திலே, கர்த்தர் தாம் நிற்பதால் அசைந்திடான். பக்தர் வாழது பாரிசத்திலே, கர்த்தர் தாம் நிற்பதால் அசைந்திடான். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நம்பினோரை கிருபை சூழ்ந்திடுவே. இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காற்றுன்னை நடத்துவார். சொல்லுங்கள், இம்மட்டும் இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காற்றுன்னை நடத்துவார். இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காற்றுன்னை நடத்துவார். கடைசியா, நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நம்பினோரை கிருபை சூழ்ந்திடுவே. இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காற்றுன்னை நடத்துவார். இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காற்றுன்னை நடத்துவார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்மை நித்தமும் நடத்த போதுமானவர்.
வெறும் இந்த நேரத்தில் மாத்திரமல்ல, அவரை நாம் நம்பியிருக்கும் எல்லா காலத்திலும் அவர் நம்மை நடத்த போதுமானவர். தாவீது மிக அழகாய் சொல்லுகிறார். 65ஆம் சங்கீதத்தில் தாவீது சொல்லுகிறார், நான் பயந்திருக்கும் நாளில், நான் பயந்திருக்கும் நேரத்தில் கர்த்தர் எனக்கு நம்பிக்கையாய் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். நாங்கள் பயந்திருக்கும் சூழ்நிலை, நீங்கள் கலங்கியிருக்கும் நேரத்தில் நீங்கள் நம்பக்கூடிய ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். ஆகவேதான் 32ஆம் சங்கீதத்தின் 6ஆம் வசனத்தில் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களை அவருடைய கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்ளுமா. இன்றைக்கு நீங்கள் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்பி இருக்கிற ஜனமாய், நம்பி இருக்கிற வாழ்க்கை உங்களுக்கு இருக்குமானால் அவருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். தேவனுடைய கிருபை உனக்கு இருக்கும் போது எவ்வளவு பலவீனங்கள் நம்முடைய வாழ்வில் நாம் சந்திக்க நேரிட்டாலும், பரிசுத்த பவுலை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன் பலவீனத்தில் என் கிருபை உனக்கு பூரணமாய் விளங்கும் என்று சொன்னார். இன்றைக்கு நான் நம்புகிற ஆண்டவர் மேல் முழு நம்பிக்கை நான் வைக்கும் போது அவருடைய கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளும். அவருடைய கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளும் போது எந்த பலவீனத்திலும் அவருடைய கிருபை எனக்கு போதுமானதாக இருக்கிறது. உங்கள் இருக்கும் நிலையிலே, உங்கள் இருக்கும் சூழ்நிலையிலே ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே, நீங்காத கிருபை என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறதினாலே நான் உம்மை நம்பி இருக்கிறேன். உம்மை நம்பி இருக்கும் போது உம்முடைய கிருபை எனக்கு அரணாய், கேடகமாய், துணையாய், பலனாய் இருக்கிறது. ஆண்டவரே, இந்த கிருபை என்னை சூழ்ந்து கொண்டிருக்கும் வரை சத்துரு என்னை மேற்கொள்ளவே முடியாது. ஹல்லேலூயா. சத்துரு நம்மை மேற்கொள்ளுகிறது போல காட்சிகள் காணப்படலாம், சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆனால் நான் சொல்லுகிறேன், ஒரு நாளும் சத்துரு நம்மை ஜெயிப்பதில்லை. ஆண்டவருடைய கிருபை அனுபவிக்கிறவர்களாய், ஆண்டவரை நம்பி இருக்கும் போது அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொண்டும் என்று சொல்லி இருக்கிறதே, அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளப்பட்ட ஜனமாய் நாம் இருக்கும் போது சத்துரு நம்மை மேற்கொள்ள முடியாது. ஆமென். சத்துரு மேற்கொள்ள முடியாது என்று நான் சொல்வதற்கு இன்னொரு ஆதாரம் என்ன தெரியுமா? நான் நம்புகிறேன் என் ஆண்டவர் எனக்கு பெரியவராய் இருக்கிறார். எத்தனை பேர் நீங்கள் சொல்ல விரும்புகிறீர்கள், இயேசுவே நான் நம்புகிறேன், இயேசு எனக்கு பெரியவர். ஹல்லேலூயா. உலகத்துல நம்பி இருக்கிற மக்களை பாருங்கள். உலகத்தை நம்புகிறவர்கள் உலகத்தின் பொருளை நம்பி இருக்கும் போது தாங்கள் நம்பி இருக்கும் அந்த பொருளையும், தாங்கள் நம்பி இருக்கும் அந்த காரியத்தை அவர்கள் மேன்மையாய் பேசுகிறார்கள். நீங்களும் நானும் யாரை நம்பி இருக்கிறோம்? தேவனுடைய கிருபையை நம்பி இருக்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்துவை நாம் நம்பி இருக்கும் போது, நாம் நம்பி இருக்கிற அந்த ஆண்டவரை பத்தி நாம் என்ன சொல்ல வேண்டும்? நான் நம்புகிறேன் என் ஆண்டவர் பெரியவர். ஹல்லேலூயா. எங்களோடு சேர்ந்து இந்த வார்த்தைகளை சொல்லி, நம்முடைய தேவன் பெரியவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் போதுமானவர் என்பதை இந்த ஆராதனை வேளையில நீங்கள் எங்களோடு சேர்ந்து நீங்கள் அறிக்கை செய்வீர்களானால், உங்கள் வாழ்வில் இன்று முதல் இந்த நிமிஷத்திலிருந்து பெரியவராய் தம்முடைய பெரிய வல்லமையை, மகத்துவமான உன்னதமான வல்லமையை உங்கள் வாழ்வில் அவர் கிரியை செய்ய போதுமானவர். எங்களோடு சேர்ந்த பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. என் தேவன் பெரியவர், என் தேவன் நல்லவர், என் தேவன் பெரியவர், என் தேவன் நல்லவர், அவரை விசுவாசி உனக்கெல்லாம் வாய்க்கும். என் தேவனை விசுவாசி உனக்கெல்லாம் வாய்க்கும், உனக்கெல்லாம் வாய்க்கும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா, என் தேவன் பெரியவர், என் தேவன் நல்லவர், தேவன் பெரியவர், தேவன் பெரியவர், என் தேவன் நல்லவர், அவரை விசுவாசி, அவரை விசுவாசி உனக்கு எல்லாம் வாய்க்கும், உனக்கெல்லாம் வாய்க்கும். நம்முடைய இயேசுவை நாம் விசுவாசிக்கும் போது அவரால் செய்ய முடியாத ஒன்றும் நம்முடைய வாழ்வில் இருக்க முடியாது. எல்லாம் அவரால் நமக்கு வாய்க்கும். என் தேவனை விசுவாசி உனக்கெல்லாம் வாய்க்கும். வானமும் பூமியும் படைத்தவர், உன்னையும்
என்னை உருவாக்கினவர். சொல்லுங்கள். வானமும் பூமியும் படைத்தவர், உன்னையும் என்னையும் என்னை உருவாக்கினவர். அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லை. நம்புகிறீர்களா? என் தேவனால் கூடாதது, தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லை. சத்தமாய் இயேசுவாலே கூடாது. இயேசுவால் கூடாதது ஒன்றுமே ஒன்றுமே இல்லை. என் இயேசுவால் கூடாதது ஒன்றுமே ஒன்றுமே இல்லை. என் தேவன் பெரியவர், என் தேவன் பெரியவர், என் தேவன் நல்லவர். தேவன் நல்லவர். சொல்ல முடியுமா? உங்கள் இருதயத்தை திறந்து உங்கள் உள்ளத்திலிருந்து ஆண்டவரை பார்த்து முழு நிறைவோடு நீங்கள் நம்பி இருக்கிற ஆண்டவருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொண்டிருக்குமானால் நம்பிக்கையோடு அவரை பார்த்து சொல்லுங்கள். ஆண்டவரே, உம்மால் எனக்கு எல்லாம் வாய்க்கும். ஆண்டவரே, என் இயேசுவாலே வாசி உனக்கெல்லாம் வாய்க்கும். என் தேவனை விசுவாசி உனக்கெல்லாம் வாய்க்கும். உந்தன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே முடிவுண்டு. உந்தன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாய் முடிவுண்டு. நிச்சயமாகவே முடிவுண்டு. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் கட்டளையிட நிற்கும். என் தேவன் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். என் தேவன் சொல்லாகும், தேவன் சொல்ல ஆகும். அதை நம்புகிறீர்களா? நீங்கள் இருக்கும் நிலையில, நீங்கள் இருக்கும் சூழ்நிலையில் சொல்லுங்கள். என் தேவன் சொல்ல ஆகும், தேவன் சொல்ல ஆகும். அவர் கட்டளையிட நிற்கும். அவர் கட்டளையிட நிற்கும். என் இயேசு சொல்லாகும், இயேசு சொல்ல ஆகும். அவர் கட்டளையிட நிற்கும். என் இயேசு சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். என் தேவன் பெரியவர், என் தேவன் பெரியவர், என் தேவன் நல்லவர், என் தேவன் பெரியவர், என் தேவன் நல்லவர். அவரை விசுவாசி, அவரை விசுவாசி உனக்கு எல்லாம் வாய்க்கும். எல்லாம் வாய்க்கும். அதுதான் நம்முடைய வாழ்வில். என் தேவனை விசுவாசி உனக்கெல்லாம் வாய்க்கும். என் இயேசுவை விசுவாசி உனக்கெல்லாம் வாய்க்கும். நர்வசை என் இயேசுவை விசுவாசி உனக்கெல்லாம் வாய்க்கும். கடைசியா என் இயேசுவை விசுவாசி உனக்கெல்லாம் வாய்க்கும். அன்பானவர்களே, நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் மேல் நாம் வைத்திருக்கும் விசுவாசத்தை வெளிப்படுத்தும் போது அவர் நமக்கு சாதாரணமாய் தம்மை வெளிப்படுத்தவில்லை. உன்னதமானவராய், சர்வ வல்லமை உள்ளவராய், அவரே நம்முடைய வாழ்வுக்கு போதுமானவர் என்பதை நிரூபிக்க அவர் நிஜமாகிய
தேவனாய் இருக்கிறார். நான் ஆராதிக்கிற நீங்களும் நானும் தொழுது கொள்ளுகிற நம்முடைய தேவன், நாம் அவரை கூப்பிடும் போது, நாம் அவரை உண்மையை ஆராதிக்கும் போது, அவர் மேல் நாம் நம்பிக்கை வைத்து, நீர்தான் எங்கள் நம்பிக்கை ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நம்முடைய உண்மையான நம்பிக்கை அவருக்கு காண்பிக்கும் போது அவர் நம்மை விட்டு விலகுவதில்லை. நம்முடைய பிரச்சனையில் அவர் நம்மை பார்த்து, தூரம் இருந்து நம்மை பார்த்து அவர் இடைப்படாமல் நமக்கு சமீபமாய் அவர் கடந்து வருகிறார். இன்றைக்கு இதுதான் நாம் சொல்லி பாடினோம். என் தேவன் பெரியவர், என் தேவன் நல்லவர், அவரை விசுவாசி. இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? நம்முடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது? எல்லாம் செய்ய வல்லவர் அவர். சீஷர்கள் ஆண்டவரை பார்த்து கேட்டார்கள், ஆண்டவரே, இந்த பிசாசு பிடித்த மகனை நாங்கள் ஏன் துரத்த முடியவில்லை? அப்பொழுது ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொன்னார், இடத்தில் இருக்கிற அவிசுவாசமே இந்த அற்புதம் விளங்காமல் போனதுக்கு காரணம் என்று சொன்னார். இன்றைக்கு அநேகர் இந்த ஆராதனையில் நீங்கள் கவனித்துக் கொண்டிருக்கலாம், அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். உங்களுக்குள்ள பல கேள்விகள் இருக்கலாம். நான் ஆண்டவருக்கு அநேக காரியத்தில் நான் ஈடுபட்டு இருக்கிறேனே, ஜெபித்து இருக்கிறேன், காணிக்கை கொடுக்கிறேன், ஒழுங்காய் நான் சபைக்கு போகிறேனே. ஆனால் இன்றைக்கு நம்முடைய மனதில் நாம் நினைத்து பார்க்க வேண்டியது, என்னுடைய விசுவாசம் கர்த்தருக்கு முன்பதாக எப்படிப்பட்டதா இருக்கிறது? நான் அவரை எப்படி நம்பி இருக்கிறேன்? ஆண்டவர் அந்த சீஷர்களை பார்த்து சொன்னார், மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும் என்று சொன்னார். நீ விசுவாசிக்க கூடுமானால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று கர்த்தர் அவர்களை பார்த்து சொன்னார். அன்றைக்கு ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொன்ன அதே ஆண்டவர் இன்றைக்கு ஆவியின் தேவனாய், நீங்களும் நானும், நீங்கள் எவ்வளவு தூரத்தில் இந்த ஆராதனை பார்த்து கொண்டிருந்தாலும் தூரத்துக்கும் சமீபத்துக்கும் அவர் தெய்வமாய் இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் தம்மை தொழுது கொள்ளும் போது, தம்மை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் போது அவர்கள் நடுவே இறங்கி வருகிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்க்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் நீங்கள் அவரை விசுவாசிக்கிறதை காணும் போது நிச்சயமாய் உங்களுக்கு அற்புதத்தை அவர் செய்ய போதுமானவராய் இருக்கிறார். எதில் உங்களுக்கு விடுதலை வேண்டும்? எதிலிருந்து உங்களுக்கு ஆண்டவருடைய வல்லமை விளங்க வேண்டும்? எந்த சூழ்நிலையில் ஆண்டவர் உங்களுக்கு உங்கள் வாழ்வில் நீங்கள் எதிர்பார்க்கிற விடுதலையை கொடுக்க வேண்டும்? ஆண்டவர் அந்த விடுதலையும் அந்த நன்மையும் உங்களுக்கு கட்டளையிடுவார். எங்களோடு சேர்ந்து ஒரு விசை கூட ஆண்டவரை பார்த்து சொல்வீர்களா? என் தேவனை விசுவாசி, உனக்கெல்லாம் வாய்க்கும். என் தேவனை விசுவாசி, உனக்கெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா, 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 ஆமென். மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய் நேசருக்கே. இன்னொரு விசை சொல்லுங்கள். மகிமை 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 மாட்சிமை மாறாய நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. மாறா என் நேசருக்கே, மாறா என் இயேசுவுக்கே.
வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, எல்லா மகிமைக்கும் எல்லா கணத்துக்கும் நாங்கள் உண்மையில் வைக்கும் நம்பிக்கைக்கு 100% உண்மை உள்ளவராய் எங்கள் வாழ்வில் விளங்குகிற இந்த மகத்துவம் நிறைந்த வல்லமை நிறைந்த உயர்ந்த கண்மலை ஆகிய கிறிஸ்து இயேசுவை இன்றைக்கு நாங்கள் உயர்த்தி இருக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் என்னோடு சேர்ந்து ஆராதித்த இந்த ஆராதனையின் அனுபவம் ஆவியோடும் உண்மையோடும் இருந்திருக்குமானால், எந்த வியாதியானாலும், எந்த துன்பமானாலும், எந்த நெருக்கடியானாலும், பிரிவினையானாலும், எந்த குடும்ப குழப்பமாய் இருந்தாலும், இன்றைக்கு இந்த இயேசு உங்கள் விசுவாசத்தின்படியே அவைகளை சரிப்படுத்த, அவைகளை சீர்படுத்த, எந்த பிரச்சனையும் அவர் தீர்த்து வைக்க அவர் வல்லவர். கைகளை உயர்த்தி ஒரு விசை சொல்லுவோமா? மாறா என் இயேசுவுக்கே, மாறா என் இயேசுவுக்கே மகிமை மகிமை மாட்சிமை, மாறா என் இயேசுவுக்கே மகிமை மகிமை மாட்சிமை, மாறா என் இயேசுவுக்கே, மாறா என் இயேசுவுக்கே. சர்வ வல்லமை உள்ள பிதாவே, எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்கள் வாழ்வை உமக்குள் இருக்கும் பரிபூர்ணத்தினால் நிறைத்து எங்களை மகிழ்ச்சியாக்க விரும்பின எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைக்கு இந்த வேளையை நாங்கள் உம்முடைய ஆவியின் உணர்வோடு நாங்கள் உம்மை ஆராதிக்க நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த அருமையான நேரத்துக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த ஷெக்கினா ஆராதனை வேளையில் ஆண்டவரே, உம்முடைய ஷெக்கினா மகிமையை நாங்கள் உணர உம்முடைய தெய்வீகமான பிரசன்னம் எங்கள் மத்தியில் இறங்கி வந்ததுக்காக நன்றி. தொடர்ந்து எங்கள் வாழ்வை நீர் விரும்புகிறபடி உம்முடைய மகிமையினாலும், உம்முடைய நன்மையினாலும், உம்முடைய ஆசீர்வாதத்தினாலும், உம்முடைய பிரசன்னத்தினாலும், உம்முடைய கிருபையினாலும் எங்களை நிறைத்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. God be with you.